சொல்றீங்க? நீங்க 2 பேரும் அந்த ரூம்ல போய் Dress மாத்தலையே? மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அதான் வெண்ணிலா கேமராவை கண்டுபிடிச்சிட்டாலே. நல்ல வேலை, நான் பயப்பட்ட மாதிரி எதுவும் நடக்கல. ஆமாமா, ஆனா என்ன, நான் பார்த்து வச்ச Dress தான் எடுக்க முடியல. அதனால என்னம்மா, Dress தானே, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போய் எடுத்துக்க வேண்டியது தானே. இங்க பாருமா, நான் 4000 ரூபாய் பணம் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு போய் எடுத்துக்கோங்க. சரிப்பா. ஏங்க, அது வெண்ணிலா நட்சத்திர பிறந்த நாளுக்காக எடுத்து வச்ச அமௌண்ட். அத போய் அதனால என்னம்மா, 2 பேரும் அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிட்டோம். அத பாருடி, அந்த காசுல உனக்கு காசுலயே எடுத்துக்கிட்டு வெண்ணிலாவுக்கு கம்மியா எடுக்க கூடாது, புரியுதா? ஆ, ஆளுக்கு 2000 ரூபாய், புரியுதா? ஏமா வெண்ணிலா, கேமரா இருக்குன்னு தெரிஞ்சதும் போலீஸுக்கு போன் பண்ணாம நீயே இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா. ஏண்டி, உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் தோணுது? வக்கீல் பொண்ணுமா. கேட்டுக்க. பாத்தியாக்கா, கடையில என்னமோ சொன்ன, நான் பண்ணதுதான் கரெக்ட். அப்பாவும் அம்மாவும் கூட அதேதான் சொல்றாங்க. என்னமோக்கா, நாங்க 3 பேர் மட்டும் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கோம். நீ மட்டும்தான் இந்த குடும்பத்துல வேற மாதிரி இருக்க. வெண்ணிலா, என்ன பேச்சு பேசுற நீ? இல்லப்பா, சும்மா என்ன விளையாட்டு? ஏங்க இருங்க. ஏய், நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்கல்ல, தட்டை வச்சுட்டு கையை கழுவுங்க, போங்க போ. ஓ, ஏங்க, வெண்ணிலா ஏதோ யதார்த்தமா தானே சொன்னா. நீங்க இப்படி கோவப்பட்டா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சிராதா? இல்ல பரமு, வெண்ணிலா அப்படி சொன்னதும் எனக்கு பட்டுன்னு கோவம் வந்துருச்சு. பழைய விஷயம்லாம் ஏங்க, எனக்கு நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. என்ன சாரா, ஏதோ டீப்பா யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. இத பாரு சாரா, I don't think he is the right guy for you. மா, நீ அவன் தான் வேணும்னு நினைச்சிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் இப்படியே யோசிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதுதான். இல்லம்மா, அத பத்தி Don't argue with me. நீ அப்ராட்ல செட்டில் ஆகணும்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவன் அம்மா ஒத்துக்கலன்னா இப்ப என்ன? அவன் தானே உன் கூட வாழ போறான். இத பாரு, அன்னைக்கு சொன்னதான் இன்னைக்கு சொல்றேன். இந்த கூட்டு குடும்பத்தை நம்பிதான் என் லைஃப் இப்படி ஆச்சு. என் பொண்ணோட வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது. Just forget him and move on. ஆண்டி, சாரா. Come in, வருண். உள்ளதா இருக்கா? என்ன மேடம்? அதுக்கா அதெல்லாம் வேண்டாம். எனக்கு சூப்பரா நல்லா அட்ராக்டிவா வேணும். கொஞ்சம் நல்லா கிராண்டா பார்க்கலாமா? அது அந்த கவுண்டர்ல போய் பார்க்கலாமா? அங்க நல்லா இருக்கும். வா போலாமா? போலாம். அம்மா கண்டிப்பா இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தாங்கன்னா இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஃபெஸ்டிவல் டைம் நெருங்குது.
காஞ்சிபுரத்துல இருந்து நமக்கு வர வேண்டிய ஸ்டாக் எல்லாம் வந்துருச்சா? எஸ் மேடம், நேத்தே வந்துருச்சு மேடம். ம். இங்க இருந்த கும்பகோணம் பட்டு புடவை கட்டின மேனிக்குன்னு யார் மாத்தினது? அம்மா நான் தாம்மா. நான் தான் இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருக்காமா? எப்படி இருக்கு? இல்லடா கண்ணா, ஃபெஸ்டிவல் டைம்ல கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லாம் ட்ரெடிஷ்னலா பாரம்பரிய பட்டு தான் விரும்புவாங்க. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். லக்ஸ் மேடம். இங்க இதுக்கு முன்னாடி ஒரு மேனிக்குன்னு இருந்துச்சுல்ல? ம், எஸ் மேடம். அதை திரும்ப இங்கேயே எடுத்துட்டு வந்து வைங்க. ஓகே, வைக்க சொல்றேன் மேடம். ஸ்டாஃப் இங்க வாங்க. இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு பட்டு புடவையை மாத்திட்டு Okay, கொண்டு madam. வந்து இங்க வச்சிருங்க.